வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மோம் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி கீரை தாங்க. வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹீட்டை குறைக்கும், சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. வெந்தயக்கீரை தான் நல்லா வாங்கி கிள்ளி நல்லா அலசி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் கடையறதுக்கு பார்த்திங்கன்னா கடைய போகிறோம். அது கடையறதுக்கு தக்காளி, நல்ல பெரிய தக்காளி 2 தக்காளி, 2 வெங்காயம், இதே மாதிரி ஒரு 5 பச்சை மிளகா, 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பல் ஒரு 5-6 பூண்டு பல், பெரிய பூண்டு பல் இது, அதனால் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க வடகம், பருப்பு பார்த்திங்கன்னா சிறுபருப்பு, பைத்தம்பருப்பு சொல்லுவாங்க, பாசிப்பருப்பு, சிறுபருப்பு. இது 1.5 போடணும். இதில் ஒன்று தான் வச்சுருக்கேன், இன்னும் ஒரு 1/2 போடணும். இப்போ இது 1 போட்டுட்டேன், இன்னும் ஒரு 1/2 போட்டுருவோம். நம்ம செய்யறதுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி பருப்பை கூட்டிக்கணும். இப்போ நம்ம நிறையா செய்ய போகிறதால நான் ஒரு 1.5 போட்டுக்கிறேன். இந்த அழாக்கால் 1.5 அழாக்கு, கிட்டத்தட்ட பெரிய ஒரு அழாக்கில் 3/4 அழாக்கு. இதால் 2 போட்டால் 1 அழாக்கு. இப்போ நம்ம பெரிய அழாக்கில் 3/4 அழாக்கு பருப்பு போட்டுக்கிறோம். இந்த பருப்பையும் வாஷ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி தாளிக்கணும். கடைசியாக வெந்த உடனே கடைஞ்சிட்டு வடகம் போட்டு பெருங்காயம் போட்டு தாளிக்கணும். பருப்பு வேகும்போது நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளும் சர்க்கரையும் போட்டுக்கிறோங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு மஞ்சத்தூளும் சர்க்கரையும் ஒரு பிஞ்சு, அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த வடகத்தோட ஒரே ஒரு காஞ்ச மிளகா, ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம் முதல்ல, அதனால் ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். இப்போ பருப்பு அலசி வேக போட்டோம். அதுலேயே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே அதிலே போட்டுடலாம். இது வேகட்டுங்க. இதில் மஞ்சத்தூளும் ஒரு பிஞ்சு சர்க்கரையும் போட்டுக்கணும். நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி சர்க்கரையும் போட்டோம்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகாது, அதுக்காக ஒரு பிஞ்சு சர்க்கரை, ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள். நல்லா வேகட்டும், வெந்தோன்னு பார்க்கலாம். கடுகு போட்டு தாளிச்சாச்சு, இதில் பூண்டும் போட்டாச்சு. இப்போ இதில் கத்திரிக்காய் அலசி வச்சிடலாம். கீரைக்கெல்லாம் டைம் எடுக்கவே இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் போட்டாச்சு. நல்லா பரட்டி விட வேண்டியதுதான். நல்லா வதங்கட்டும். ஆஃப் குக்காக வதங்கினோன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் உப்பு போட்டு பரட்டி இறக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள், ஆனால் வெரி டேஸ்டிங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வேணும்னா நம்ம இந்த ஜீரகத்தூள் கூட போட்டுக்கலாம். சோம்புத்தூள், ஜீரகத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக போட்டு தூவி இறக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா பூ மாதிரி இருக்குங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ எண்ணெயாக இருக்குது பாருங்கள். கீரை நல்லா ஓட்டியாச்சு. மொத்தலையும் கடைஞ்சிக்கலாம், மிக்சிலையும் ஓட்டிக்கலாம். நம்ம எது நமக்கு வாட்டப்படுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா எம்மியாக இருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, போட்டுக்கிறேன். நான் முதல்ல போட்டிருந்தேன் கல் உப்பு, கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இந்த வடகத்தை போட்டுக்கலாம். வடகம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு மிளகாய் கிள்ளி போட்டுருக்கோம். இதில் வெங்காயமும் போட்டால் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் வெங்காயமும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன 1/4 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டுங்க. இந்த வடகம் நல்லா பொரியணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பொரியாமல் இருந்தால் கசக்கும். வடகம் பொரியணும். நல்லா
பொரிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டிருக்கேன். எப்பயுமே பருப்பெல்லாம் போடும்போது நம்ம பெருங்காயம் அவசியம் போடணும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கீரை அரைச்சி வச்சது கடைஞ்சி வச்சது ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம். தாளிச்சிட்டோம். பார்க்கவே எம்மியாக இருக்குது. ரொம்ப சத்து வாய்ந்த வெந்தயக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கோம் ஈஸியான முறையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நீங்களும் அடிக்கடி கீரை சேர்த்துக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கீரை சேர்த்துக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வெந்தயக்கீரை, வல்லாரைக்கீரை இதெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கணும். எல்லா கீரையுமே ஒரு ஸ்ட்ரென்த்து நிறைஞ்சிருக்கிறதால நம்ம எல்லா கீரையுமே ஒரு நாள் ஒரு கீரை சாப்பிட்றது ரொம்ப அவசியம். குழந்தைங்களுக்கும் அந்த பழக்கத்தை நம்ம உண்டு பண்ணணும். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கீரை நம்ம அவசியம் எடுத்துக்கணுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.